ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா தந்தி நியூஸ் சேனல் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஆசூஸ் டஃப் வந்து அமேசானில் ஒருத்தர் வாங்கியிருக்காரு. அது என்னன்னா வாங்கி அதை ஓப்பன் பண்ணி பார்த்து அதில் வந்து கடப்பாக்கல் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவரு அதிர்ச்சி அவரோட எனக்கு ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதில் கரெக்டான ப்ராடக்ட் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு கல் மட்டும் தான் இருந்துச்சு. இப்படியெல்லாம் ஏமாத்துவாங்களா அப்படின்னு. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, அதில் கடப்பாக்கல் வச்சது கூட எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரில. அதுக்கு ஒரு சார்ஜர் ஒன்று வச்சிருந்தான் பாருங்க அந்த கடப்பாக்கல்லுக்கு. அது ஆசூஸ் டஃப்புக்கான சார்ஜரே கிடையாது. அதுவும் நார்மல் லேப்டாப்புக்கு உள்ள சார்ஜர் தான் அது. அது ஒன்று நார்மல் லேப்டாப்புக்குலாம் உங்களுக்கு வந்து 9.5 வோல்ட்டு ஆம்பியர் பார்த்துட்டிங்கன்னா 3ஓ 4ஓ அப்படி இருக்கும். ஆனால் கேமிங் லேப்புக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே மாறும் உங்களுக்கு. அதே சேம் 90-20 அந்த இருக்கும். ஆனால் ஆம்பியர் பார்த்தீங்கன்னா 11.1 ஆம்பியர் அந்த மாதிரி இருக்கும். அந்த சார்ஜரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கும். சரி ரைட்டு, இந்த விஷயத்தை பொறுத்தளவு எனக்கு புரியலை. இது எப்படி ஏமாத்தினாங்க? இது அமேசான் தான் ஏமாத்திருக்காங்களா, இல்லை அமேசான் வெப்சைட் மாதிரி ஒருத்தன் உள்ள வந்திருக்கானா? என்னன்னா இவர் சொல்கிற விஷயம் என்னன்னா, டெபிட் கார்டு மூலியமாக தான் நான் வாங்கினேன். இது வந்து 65,000 தான். 65,000 நான் டெபிட் கார்டு இஎம்ஐல எடுத்திருந்தேன். ஸோ வாங்கின பிறகு எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அவர் ரொம்ப மன உளைச்சலாக தான் இருந்தார். கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. கேஸ் கொடுக்க போகிறப்ப அவங்க நீங்கள் எதுக்கும் வந்து அமேசானில் ஒரு வாட்டி நீங்கள் கேளுங்க, கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம ஆக்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. இவரும் போய் அமேசானில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி எனக்கு வந்து வந்தது வந்து கடப்பாக்கல் தான், அதனால் நீங்கள் எனக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. எப்பயுமே இந்த மாதிரி கேஸுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கலாம், ஏதாவது ப்ரூஃப் இருந்துச்சு அதை ஓப்பன் பண்ணி நம்ம அந்த ப்ரூஃப் இருக்கும்ல, அந்த ப்ரூஃபை வந்து அனுப்ப சொல்லுவாங்களாம். ஆனால் இதில் வந்து எப்படின்னா அந்த ப்ரூஃப்லாம் எதுவுமே கேட்கல, எங்கள் சைட்லேருந்து எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி அமேசான்லேருந்து சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அவங்களோட கஸ்டமர் கேர்ட்ட சப்போர்ட் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து எங்கள் சைட்லேருந்து எல்லாமே கிளியராக இருக்குது. ஸோ உங்கள் சைடில் தான் ப்ராப்ளம். ஸோ வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் கிடையாது, ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஸோ இதை ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, எனக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியலை, எனக்கு புரியலை. இந்த விஷயங்கள் பற்றி யாராவது தெரிஞ்சிச்சுன்னா இது எப்படி நடந்திருக்கலாம், ஏன்னா அடுத்து யாரும் ஏமாறக்கூடாது, அதுக்காக சொல்ல வரேன் நான். இது யார் ஏமாத்திருக்கலாம், இது எப்படி நடந்திருக்கலாம், இல்லை அமேசானில் வந்து இது அமேசான் தான் செஞ்சுருப்பாங்களா, இல்லை அமேசான் வெப்சைட் மாதிரி இந்த ஃபேக்காக ஒரு சில பேர் உள்ளே வருவாங்க, இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுவாங்க, அவங்களாம் இருக்கலாமா எப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா நான் அதிகமாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு ஒரு குண்டூசிங்கன்னா கூட நான் கடையை தேடி தான் போவேன், அங்கே தான் போய் வாங்கிட்டு வருவேன் அப்படின்றது. இது விஷயமா தெரிஞ்சு இது எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள், நான் அதை பின் பண்ணி வைக்கிறேன். அது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மக்கள் மனநிலையில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைனை பொறுத்தளவு ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மி, அதாவது ஷோரூமை கம்பேர் பண்ணுறப்ப ஷோரூமில் வந்து ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மைண்ட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. லாஸ்ட்டாக வந்து நம்ம சேனலுக்காக ஒரு மொபைல் வாங்கலாம்னு ஒரு பிளான், ஆனால் வாங்குறதுக்கு ஐடியா இல்லை. வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம தஞ்சாவூரில் இருக்கிற லாங்வேல் மாலுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து சாம்சங் ஷோரூம் ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு ஒரு மொபைல், அது என்ன மொபைல், சாம்சங் S24 மொபைல் வந்து விசாரித்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் விசாரித்து ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும். அந்த மொபைல் வந்து அவங்க சொன்ன ரேட்டு 64,000 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு. ஆனால் அதே இது ஆன்லைனில் அதை விட ஒரு 5,000 கூட தான் இருந்துச்சு. என்னன்னா அவங்க காமிச்சாங்க எனக்கு. நான் சொன்னேன் ஆன்லைனில் கம்மியாக தானே ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டப்ப, இல்லை நீ ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்க அப்படின்னா. ஆன்லைனில் செக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவங்கள்ட்ட கம்மியாக இருக்குது. என்னன்னா ஷோரூமை பொறுத்தளவு ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் பண்ணுறாங்க. அதாவது இந்த டேட்டுக்குள்ளே, இந்த டிசம்பர் மாதம் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அந்த ஆஃபரில் போய் நம்ம வாங்குறப்ப நமக்கு வந்து ஒரு 10,000 கூட கம்மியாகுது. அது மட்டும் இல்லாமல் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் அதுக்கு முன்னாடி ஒன்று மாடல் பார்த்தோம். அது என்ன மாடல் பார்த்தீங்க? என்ன S23 பார்த்தாங்க. ஏன்னா எனக்கு மொபைல் அந்த அளவுக்கு பார்க்க தெரியாது, அவங்க தான் பார்ப்பாங்க. S23 FE அந்த இதுதான் பார்த்தாங்க. அவங்க அதை பார்க்குறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சார் இது வேணாம், அதுக்கு பதிலாக நீங்கள் இதை எடுத்துங்க, அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ரேட்டு கம்மியாகிடும், அதுக்கு இது பெஸ்ட்டு, இந்த மொபைல் நீங்கள் போயிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதை பொறுத்தளவு என்னன்னா, நம்ம ஒரு ஷோரூம்குள்ளே போகிறப்ப நம்ம அவங்கள்ட்ட எல்லாமே உரிமையாக கேட்க முடியுது. ப்ரைஸும் அதை கொண்டு நீ என்ன லெஸ் பண்ணுவீங்களா செய்வீங்களா அப்படின்றப்ப நம்ம வந்து பேசி நம்மளால் கம்மி பண்ண முடியுது, நம்ம அவங்க கூட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியுது. இதில் இன்னும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ கூட உங்கள் அம்மாவையோ இல்லை அப்பாவையோ நீங்கள் கூப்பிட்டு போனீங்க அப்படின்னா ரேட் இன்னும் பிரம்மாண்டமாக அடித்து உடச்சி பேசலாம். ஏன்னா ஷோரூம்ன்றது நம்ம அதுக்கு தானே, அவங்க சம்பளம் கொடுத்து உட்கார வச்சிருக்கிறதுக்கு நம்ம பதில் சொல்கிறதுக்கு தானே. இப்போ ஒரு 75,000 மொபைல் நம்ம கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னா, அம்மாவெல்லாம் கூப்பிட்டு போனோம் அப்படின்னா உடப்பாங்க. 75,000 எப்பா 65,000 கொடு அப்படின்னு மிரண்டுருவான் ஆள். ஏன்னா 60 என்ன இப்படி அப்படின்மா. அப்புறமா பேசி அவங்க கம்மி பண்ணுவாங்க. வீட்டில் அம்மாலாம் பேசி நம்ம கம்மி பண்ணி அதெல்லாம் வாங்குவாங்க. அந்த காலம்லாம் இப்போ போயிடுச்சு. எனக்கு தெரியும், நான் ஆன்லைனில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆன்லைனில் வாங்கிட்டு நம்ம சண்டை செய்கிறப்ப நம்ம ஃபோன் மூலியமாக சண்டை செய்ய வேண்டியதாக இருக்குது. அதில்
எந்த ஒரு பயனுமே இல்லாமல் இருக்கு நமக்கு. ஸோ அதுக்காக சொல்ல வரேன், நம்ம அந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஷோரூம் சைட்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே நிறைய ஷோரூமு, இந்த தேர்ட் பார்ட்டி அங்கெல்லாம் வந்து கூட்டு போனீங்க அப்படின்னா, லாஸ்ட்டாக எங்கள் சித்தப்பாவெல்லாம் கூட்டு போனோம். ஒரு வீடியோ கூட நம்ம பண்ணியிருக்கோம். அவருக்கு வந்து ஏசர் லேப்டாப் ஒன்று வாங்கணும். வாங்குறப்ப அவர்லாம் ரேட்டு அப்படியே என் முகத்தை பார்த்தாரு அப்படியே திரும்பி ஓனர். அவங்க வந்து 54,500 எவ்வளோ சொன்னாங்க, 55,500 எவ்வளோ சொன்னாங்க. எங்கள் சித்தப்பா கேட்குறாரு, ரவுண்டா 50 பண்ணுங்க அப்படின்றாரு. என்ன ரவுண்டா 50? அவர் என்ன பார்க்குறாரு. அப்புறமா சரி இவர் போய் சொல்கிறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே வந்து ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணுறப்ப எனக்கு மேக்ஸிமம் வந்து ஆன்லைன்லையும் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்லையும் ஷோரூம்லையும் கிட்டத்தட்ட ஒரே ப்ரைஸ் தான் இருக்குது. என்னன்னா நான் ஒரு பேகு மட்டும் அங்கேருந்து ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்தோம். அவங்க கொடுத்தாங்க, அவங்க சைட்லேருந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள். சரி ரைட்டு, நான் சொன்னேன் ஒரு 2 ரூபா கூட போனால் தான் என்ன, நம்ம ஆன்லைனில் நம்ம இதில் வாங்குறப்ப நம்ம 2 போனால் நம்ம திருப்தியாக வந்து செக் பண்ணி அங்கேயே வந்து நம்ம எல்லாமே வாங்கிட்டு அது ஒரு திருப்தியான ஒரு விஷயமா இருக்குல்ல, அது ஒன்று. இதெல்லாம் நம்ம விட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது இந்த ஆன்லைனில் வாங்குறப்ப. ஏன்னா நீங்கள் அந்த தந்தி சேனலில் வந்து அவர் இன்டர்வியூ கொடுத்தப்ப அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. டெபிட் கார்டு மூலயமா பண்ணது 65,000 சும்மா ஒன்றும் இல்லை. இது எப்படின்றது தெரியல, எப்படி ஏமாத்துறாங்கன்றதுல நம்ம அடிக்கடி அதனால தான் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து ஒரு ஷோரூமை தேடி போங்க. உங்களை வந்து அப்படியே வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. போகணும் 4 இடம் நம்ம ஏறி இறங்கணும். இறங்கினாதான் நமக்கு ரேட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். இங்கே போ தஞ்சாவூர் இல்லையா, திருச்சி போ, ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம ஒரு 4 இடம் அலைஞ்சாதான் அதுலேருந்து நம்ம இன்னும் ரேட்டு கம்மி பண்ணி வாங்கலாம். ஆன்லைன் ப்ரைஸையும் அதையும் கம்பேர் பண்ணி எனக்கு கம்பேர் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கலாம். லாஸ்ட்டாக கூட மன்னார்குடியிலேருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் அதாவது அவரு கூட சொல்லியிருந்தாரு என்னன்னா, லினோவா டேரக்ட் வெப்சைட்லேருந்து போயிட்டு நான் ஆர்டர் பண்ணி எடுத்தேன் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம். என்னென்ன வெப்சைட்டில் போய் எடுக்கணும் அப்படின்றது அஃபிஷியலாக அதில் போய் எடுங்க. அந்த மாதிரி நம்ம ஆர்டர் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் கிளியராக கிடைக்கிது. அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ஆன்லைனில் எடுக்கிறது இந்த மாதிரி வந்து தெளிவாக எடுக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. நான் எல்லாரையும் குறை அதாவது நான் எல்லாரையும் குறை சொல்லணும் அப்படின்றது என்னோட நோக்கம் கிடையாது. எடுக்கிறது கொஞ்சம் தெளிவாக எடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எடுங்க. இல்லை எனக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்குது, இது ஏதோ ஃபேக் மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஆன்லைனில் எடுக்காதீங்க. நேராக போயிட்டு ஷோரூமில் கம்பேர் பண்ணி வாங்கிங்க. எனக்கு இது 65,000 தரேன், நீங்கள் தரீங்களா அப்படிங்க. இல்லை காம்ப்ளிமெண்ட்டாக நீங்கள் எதாவது கொடுக்குறீங்களா கொடுங்க. அந்த மாதிரி தருவாங்க, தராமலாம் இல்லை. அந்த மாதிரி நிறைய பேர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்காக தான் யாரும் வந்து ஏமாற வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா தந்தி நியூஸில் உள்ளதை நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, அதனால தான் பண்ணேன். அதே மாதிரி நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் சைடில் வந்து ஒரு பொண்ணு வந்து லேப்டாப் ஒர்க் பண்ணுறப்ப ஷாக் அடித்து இறந்துட்டாங்க. இந்த நியூஸ் வந்து வெளில அந்த அளவுக்கு தெரியல. ஆனால் சென்னையில் வந்து டாக்டர் வந்து ஷாக் அடித்து அதே மாதிரி இறந்தப்ப நியூஸ் வந்து வெளில ஃபுல்லாக பரவணுச்சு. அதே இது இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடந்த விஷயம் வந்து வெளியில் யாருக்குமே தெரியல. நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாரு, இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கப்புறம் அதை அவங்க அனுப்பிச்சு ரொம்ப நாள் இருக்கும், எப்படினாலும் ஒரு 3 மாதத்துக்கு மேலே இருக்கும். ஒரு சில நியூஸ்லாம் வெளில வராது. சரி நம்ம இந்த மாதிரி சொன்னோம்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கும், நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ நீங்கள் போய் நேரில் போய் கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பேசலாம். இந்த மாதிரி நம்ம வீடியோ பார்த்துட்டு யாரும் ஏமாறாமல் இருக்கிறதுக்காக தான் மெயினாக அந்த வீடியோ பண்ணும். யாரும் ஏமாறாதீங்க, ஏமாற வேண்டாம் அப்படின்றதான் நான் சொல்கிறேன். ஏன்னா சந்தோஷம் வரும்போது பங்கு போட்டுக்கிறீங்க, கஷ்டம் வரும்போது கலந்துக்கிறீங்களே, ரெண்டுலயுமே பங்கு போட்டுக்கணும். அவன் தாண்டா மனுஷன்.